இப்போ நம்ம பார்க்க போகிற பிசிபி வந்து எல்ஜியோட 1.5 டிஆர் பிசிபி. இதில் வந்து ஐபிஎம்மோட ஐசென்ஸ் சர்க்யூட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஐசென்ஸ் சர்க்யூட் எப்படி வந்து ட்ரா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, எந்தெந்த சேனலில் எந்தெந்த ரெசிஸ்டர் வந்து கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதனால் ஷண்ட்டு ஃபஸ்ட்டு ஐபிஎம் வந்து ஷண்ட்டு வரைஞ்சிக்கிறேன். டபுள் ஷண்ட்டுனால் டபுள் ஷண்ட்டு போட்டுருக்கேன். எம்முன்னு போட்டு இருக்கிறது வந்து லோடு, அதனால் அதை போட்டுருக்கேன். டபுள் ஷண்ட் போட்டேன். இதில் வந்து சிங்கிள் சப்ளை டுவெல் சேனல் ஆப்ரேஷன் ஆம்பிளிஃபையர், கம்பேரேட்டர். இது வந்து கம்பேரேட்டர் வந்து இப்படி தான் இருக்கும். ஒரு சேனலுக்கு மொத்தம் 2 சேனல்னால 2 சேனல் வரைஞ்சிக்கலாம். நான் 2 சேனல் வந்து போட்டாச்சு. இதுக்கு வந்து கம்பேரேட்டருக்கு வந்து இந்த பின் வந்து 5 வோல்ட் எடுத்துக்கலாம். இது வந்து கிரவுண்டு, சரிங்களா? எப்பயுமே 8வது பின்னும் 4வது பின்னும் வந்து 8வது பின்னு பாசிட்டிவ், 4வது பின்னு வந்து கிரவுண்டு கம்பேரேட்டர். அதனால் அந்த இடத்துல போட்டுருக்கேன். இப்போ வந்து மல்டிமீட்டரில் வந்து பஜரில் செட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஷண்ட்டில் இருந்து லைன் எங்கே போகுது, ஷண்ட்டு வந்து கட்டிட்டேன். ஷண்ட்டில் இருந்து எங்கே போகுதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து நான் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன், ஏன்னா கொஞ்சம் சீக்கிரமாக ட்ரா பண்ணி முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வேறு எதுவும் இல்லை. ஷண்ட்டோட பாசிட்டிவ் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் இன்வெர்ட்டிங் பின்னில் கனெக்ட் ஆகுது. நான் இன்வெர்ட்டிங் பின்னுக்கு வந்து ஒரு ரெசிஸ்டர் போட்டு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து 1Kன்னு எழுதிட்டு அது வந்து 2K ரெசிஸ்டரு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து கரெக்ஷன்லாம் பார்த்துட்டு லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு ஃபோட்டோ காமிக்கிறேன். அடுத்த பின்னு பார்க்குறேன். அவுட் வந்து எங்கே வந்து இதுவாகுது அப்படின்னு சொல்லிட்டு, நான் இன்வெர்ட்டிங்க்கும் அவுட்டுக்கும் வந்து ஒரு கிரவுண்ட் ரெசிஸ்டர் போட்டிருக்காங்க. ஃபீட்பேக் ரெசிஸ்டர்னு சொல்லுவாங்க அது பேர். நான் அதை செக் பண்ணுறேன். அது வந்து ஒரு 7.5K போட்டிருக்காங்க நான் இன்வெர்ட்டிங்க்கும் அவுட்புட்டுக்கும். அடுத்து வந்து கிரவுண்டு பார்த்தாச்சு. கிரவுண்ட்லேருந்து ஒரு 2.2K வந்து கிரவுண்ட் பண்ணியிருக்காங்க அவுட்டில் இருந்து. அடுத்து வந்து 2வது சேனல் போயிடலாம். 2வது சேனலில் வந்து பாருங்கள், 2வது சேனல் வந்து செக் பண்ணுறேன் எங்கே போயின்னு போகுதுன்னு சொல்லிட்டு. 2வது சேனல் வந்து நான் இன்வெர்ட்டிங் பின்னிலேருந்து அடுத்த சேனலுக்கு வந்து இன்வெர்ட்டிங் பின்னுக்கும் அவுட்புட்டுக்கும் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இதில் வந்து ஒரு 7.5K வந்து போட்டிருக்காங்க. அதை நான் எழுதலை, அதை விட்டுட்டேன். இந்த இது வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி திருப்பி வரைஞ்சிட்டேன் நான். இன்வெர்ட்டிங் மேலே இருக்கா மாதிரியும் நான் இன்வெர்ட்டிங் வந்து கீழே இருக்கா மாதிரியும். பாருங்கள், அவுட்டு போய்ட்டு இன்வெர்ட்டிங் பின் வந்து அவுட்டில் போய் கனெக்ட் ஆகிடுச்சு. எல்ஜி பிசிபியில் வந்து ஒரு சேனல் இந்த மாதிரி தான் இது பண்ணி வச்சுருப்பாங்க. அடுத்தது நான் இன்வெர்ட்டிங் பின் வந்து எங்கே போகுதுன்னு சொல்லிட்டு பார்த்துன்னு இருக்கும். அது பார்க்க சொல்ல அது ஒரு வந்து 7.5Kல வந்து ஜாயிண்ட் ஆகுது. அது ஜாயிண்ட் ஆகி கிரவுண்டில் போய் கனெக்ட் ஆகுது. இதுவும் 7.5K தான். இதுவும் மேலே இருக்கிற வந்து ஒரு சேனல், கீழே இருக்கிறது வந்து 2வது சேனல். இப்போ வந்து 2வது சேனல் தான் பார்த்துன்னு இருக்கும். வீடியோ வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்டாக தான் இருக்கும். வீடியோ லென்த் இருக்குது, ஒரு 7 மினிட் இருக்குது. அது வந்து ஒரு 4.50 மினிட்ஸாக மாற்றிருக்கேன். வந்து டயக்ராம் போட்டு முடித்தாச்சு. வந்து டயக்ராம் ஃபுல் ஃபோட்டோ காமிக்கிறேன். இதுதான் ஐபிஎம் ஐசென்ஸோட டயக்ராம். இதில் வந்து ஃபஸ்ட்டு சேனலோட அவுட்புட் வந்து ஸ்ட்ரைட்டாக எம்சிக்கு போகுது. எம்சிக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக போகுது. ஒரு ரெசிஸ்டர் 1K போட்டு ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அதை நான் போடலை, முடிச்சாச்சு. இதுதான் ஃபைனல் அவுட்புட்.